வணக்கம். இன்னைக்கு நாம இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு பேச்ச பத்தி தான் அலச போறோம். அரசியல் தலைமை, ஒரு தலைவருக்கு தேவையான முன் அனுபவம், இதெல்லாம் பத்தி நமக்கு காலம் காலமா இருக்கிற சிந்தனைகளை இந்த பேச்ச ரொம்பவே ஆழமா கேள்விக்குள்ளாக்குது. எந்த ஒரு சார்பும் இல்லாம இந்த மூல ஆதாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா இந்த அலசல்ல நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு மாநிலத்தை ஆளணும்னா நிஜமாவே முன் அனுபவம், அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? இதான் இந்த மொத்த விவாதத்தோட மையப்புள்ளி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தலைவன் அப்படிங்கிறவனுக்கு அனுபவம் முக்கியமா இல்ல நல்ல எண்ணம் முக்கியமா? இந்த விவாதத்தோட தர்க்கத்தை நாம இப்போ ஒன்னொன்னா விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு ஜனநாயகத்துல உண்மையான அசைக்க முடியாத பவர், அதாவது அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பேச்சாளர் எப்படி சொல்றாருன்னு பாப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மக்கள் முடிவுதான் மகேஷன் முடிவு அப்படிங்கிற அந்த பழைய பழமொழிய பேச்சாளர் இங்க கொஞ்சம் வித்தியாசமா ஆணித்தரமா முன்வைக்கிறாரு. கடவுளோட முடிவை விட மக்களோட முடிவு தான் இங்க இறுதியானது அப்படின்னு அவர் சொல்றாரு. மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஏறுமுகமான அங்கீகாரம் இருக்கே, அது உலகத்துல இருக்கிற மத்த எல்லா அதிகார சக்திகளை விட ரொம்பவே மேலானது அப்படிங்கறத இது சுட்டி காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா மக்கள் தான் எங்க அல்டிமேட் அத்தாரிட்டி. அதாவது ஒருத்தர மக்கள் தங்களோட வீட்ல ஒருவரா நினைச்சு முழுமையா ஏத்துக்கிட்டு ஒரு அதிகாரத்துல உட்கார வச்சிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் நினைச்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்ப முடியாது. மக்கள் ஒருத்தருக்கு கொடுக்குற அந்த உச்சபட்ச அதிகாரத்தை வேற எந்த ஒரு சட்டகத்தாலையும் பறிக்க முடியாது அப்படிங்கறதா இந்த ஆதாரத்தோட முதல் முக்கியவாதம். இப்போ அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அரசியல் அப்படிங்கிறது ஒரு வேலையா இல்ல அது ஒரு சேவையா? அரசியல் பணியோட அடிப்படை தன்மையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு தர்க்கரீதியான கட்டத்துக்கு நாம இப்போ நகர்றோம். இத அவர் ரொம்ப அழகா பிரிக்கிறாரு. ஒரு வேலை அல்லது ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு முன் அனுபவம் தேவைப்படுது. ஆனா அரசியலை ஒரு வேலையா பார்க்கக்கூடாது, அதை ஒரு சேவையா தான் பார்க்கணும் அப்படின்னு பேச்சாளர் வாதிடுறார். ஒரு சேவை செய்யறதுக்கு எந்த முன் அனுபவமும் தேவையில்ல, அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வேறுபாட்டை இது நடுநிலையா நமக்கு காட்டுது. அப்போ சேவை அப்படிங்கிறதுக்கான சரியான வரையறை தான் என்ன? ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்னு ஆதாரம் கேள்வி எழுப்புது. ஹெல்ப் பண்ணுங்கிற தாட் இருந்தா போதுமே, அதாவது ஒருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் மட்டுமே போதுமானது. சேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு முன் அனுபவம்ங்கிறது சுத்தமா தேவையற்ற ஒண்ணு அப்படிங்கிற வாதம் இங்க ரொம்ப ஆழமா பதிய வைக்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தத்துவங்கள், கொள்கைகளை தாண்டி பிராக்டிக்கலா ஒரு மாநிலம் அன்றாடம் எப்படி இயங்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நோக்கி இப்ப நாம கவனத்தை திருப்புவோம். பேச்சாளர் இங்க ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறாரு. இந்த ஸ்டேட்டை ரன் பண்றது யாரு? ஒரு மாநிலம் தினமும் எப்படி இயங்குது? அதை இயக்குறது ஒரு தனிநபரா இல்ல ஒரு அமைப்பா? அப்படிங்கிறத பத்தி நமக்குள்ள இருக்கிற பொதுவான அனுமானங்களை இந்த கேள்வி நேரடியாகவே சவால் செய்து. இந்த மாநில நிர்வாக அமைப்பை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது நேரடியா நிர்வாகத்தை நடத்துறவங்க. ரெண்டாவது முதலமைச்சர், அவரு டாப் லீடர். சோ அன்றாட நிர்வாக பணிகளை நேரடியா செய்யறது முதலமைச்சர் கிடையாது, அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வருது. அப்போ இந்த முழு நிர்வாக கட்டமைப்புல முதலமைச்சரோட உண்மையான ரோல் தான் என்ன, அவருக்கான அந்த ஒற்றை கடமை என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இங்க விஷயம் ரொம்ப சிம்பிள். ஐஏஎஸ் அதிகாரிகள்னா நிர்வாகம், முதலமைச்சர்னா முடிவெடுப்பது, அதாவது டெசிஷன் மேக்கிங். முதலமைச்சர் என்பவர் எல்லா வேலையும் தன் கையில போட்டுக்கிட்டு செய்யற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. அவர் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கும் நபர் அப்படிங்கிறத இந்த வரி மிக தெளிவா பிரிச்சு காட்டுது. அப்படின்னா முதலமைச்சரோட முக்கியமான பொறுப்பு என்னவா இருக்கும்? அந்த மாநிலத்துக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது மட்டும்தான். அதிகாரிகளுக்கு நிர்வாகம் தெரியும், ஆனா மக்களுக்கான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு எதை செயல்படுத்தணும் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பைனரி முடிவுகளை எடுக்கிறது மட்டும்தான் ஒரு டாப் லீடரோட வேலை அப்படின்னு மூல ஆதாரம் ரொம்ப நடுநிலையா விவரிக்குது. இப்போ நாம இந்த மொத்த அலசலோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த சேவை அப்படிங்கிற வார்த்தையோட வரையறையையும் முதலமைச்சரோட உண்மையான வேலை என்ன அப்படிங்கிறதையும் நாம முதல்ல பேசின அந்த முன் அனுபவம் குறித்த விவாதத்தோட இணைச்சு பார்க்க போற நேரம் இது. முதலமைச்சர் அப்படிங்கிறவரு மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படின்னு தன்னோட நல்லெண்ணத்தின் அடிப்படையில முடிவெடுக்கிற ஒருத்தர் மட்டும்தானா? அந்த பதவிக்கு ஏன் இவ்ளோ பெரிய முன் அனுபவம் தேவைப்படுது? இதுதான் பேச்சாளரோட தர்க்கரீதியான ஒரு கேள்வி. நல்ல எண்ணமும் முடிவெடுக்கும் திறனும் மட்டுமே தேவைப்படுற ஒரு பதவிக்கு பல வருட அரசியல் அனுபவம் நிஜமாவே கட்டாயமா அப்படிங்கிற கேள்வியை இது நமக்குள் எழுப்புது. கடைசியா இந்த சோர்ஸ்ல இருந்து நேரடியா எடுக்கப்பட்ட ரொம்பவே சிந்தனையை தூண்டுற ஒரு கேள்வியோட நாம இதை நிறைவு செய்யலாம். அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணாங்க இப்போ? ஒரு அரசியல் நிர்வாகத்துக்கு பல வருஷம் முன் அனுபவம் பெரிதா இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற அந்த ஆழமான எண்ணம் பெரிதா?
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை நான் சந்திக்கிறேன்.